வணக்கம் நண்பா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் சில ஷெடியூல்களாக மேக் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நோட் பண்ணி வச்சுக்கிறாப்புல இருக்கும். சில ஏதாவது முக்கியமான தகவல்களாக நம்ம சேமித்து வச்சுக்கணும். அதுக்கு நோட் பேட்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்பில் போய்ட்டு நம்ம அதை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிறாப்புல இருக்கும். ஸோ இதை வாட்ஸ்அப்பில் எப்படி ஷெடியூல் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க நண்பா. வேறு ஒன்றும் இல்லை நண்பா, ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் நியூ குரூப் கொடுத்துருக்கோங்க. புதுசாக ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் ஓப்பன் பண்ணிட்டு யாரையாவது ஒரே ஒரு கான்டாக்டை மட்டும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு கான்டாக்டை மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப உடனே அந்த குரூப் உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த கான்டாக்டை ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுடைய பர்சனல் நோட் புக்காக மாறிடும். ஸோ இதில் போடுற நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் யாரும் பார்க்க முடியாது, எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் யாரும் அதை பார்க்க முடியாது. ஸோ அது உங்களுடைய பர்சனல் ஒரு நோட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போடுற ஷெடியூல் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்சனலாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ யாரோடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை விஷுவலாக வேணாலும் காட்டுறேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ நண்பா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.